திருமாவளவனுக்கும் முதலமைச்சருக்கும் இடையில ஒரு முரண்பாட்டை உருவாக்கி இந்த கூட்டணியை உடைத்து விட முடியாதா? நம்மள அவன் பெருசா நினைச்சலாம் அது போடல. திருமாவளவன் ரொம்ப முக்கியமான சக்தி. அவர் சொன்னா அப்படியே அது ஃபயர் ஆகுது. அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அப்படிலாம் அவன் நினைச்சு போடல. திருமாவளவனை பயன்படுத்தி திமுக கூட்டணியை உடைக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் இது பெருசாகிறாங்க. நாம ரொம்ப யதார்த்தமா சொன்னோம். என்ன சொன்னோம்னா, தேர்தல் அரசியல் வேற, மது ஒழிப்புக்காக நாம் விடுக்கிற அறைகூவல் வேற. நான் ரொம்ப தெளிவா சொன்னேன். மது விலக்கு என்பதில் விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமல்ல, எல்லா கட்சிகளுக்கும் உடன்பாடு இருக்கிறது. திமுகவும் மதுவை வேண்டாம் என்று சொல்லுகிறது, தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது. அதிமுகவும் மதுவை ஒழிக்க உடன்பாடு இருக்கிறது என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளும் சொல்லுகிறது, இடதுசாரிகளும் சொல்லுகிறோம். எல்லா கட்சிகளும் சொல்லும் போது அப்புறம் ஏன் மதுக்கடைகள் திறந்திருக்கு? உனக்கும் பிடிக்கல, எனக்கும் பிடிக்கல, அவருக்கும் பிடிக்கல, இவருக்கும் பிடிக்கல, அப்புறம் ஏன் மதுக்கடைகளை மூட முடியவில்லை? இந்த கேள்வியை எழுப்பிவிட்டு நான் சொன்னேன், எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த குரல் எழுப்புவோம், மதுவை ஒழிப்போம், தேசிய கொள்கை வேண்டும் என்று வலியுறுத்துவோம். அப்ப பத்திரிகையாளர் கேட்டார். நான் சொன்னேன், அதிமுகவும் பேசலாம், இந்த மேடைக்கு சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப இயல்பாக நான் சொன்ன ஒரு கருத்து. உடனே திருமாவளவன் காய்களை நகர்த்துகிறார். நான் செஸ்ஸா விளையாடுறேன். என்ன காய்கள் இருக்கு? காய்களை நகர்த்துகிறார், ஏதோ திட்டம் போடுகிறார். ஒண்ணுமே கிடையாது. ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, எனக்கு ஒரு சமூக பொறுப்புணர்வு இருக்கிறது. முக்கியமான சில அறிக்கைகள், முக்கியமான சில பிரச்சனைகளுக்கு நான் நானே டைரக்டா ட்வீட் பண்ணுவேன். இது எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணணும். அது 1.25 மணி நேரம் பேச்சு. அதில் அவங்க 1.25 நிமிஷம் எடிட் பண்ணுறான். முன்னையும் பின்னையும் கட் பண்ணணும். கட் பண்ணி அதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்து போடணும். அதில் அடிக்கடி அவங்க தப்பு பண்ணுவாங்க சில நேரங்களில். அன்னைக்கு நைட்டே நான் ஒரு வீடியோவை டெலிட் பண்ணிட்டேன். ஏன்னா அவன் போட்டிருந்த அந்த டெக்ஸ்ட் சென்டென்ஸும் சரியாக அமையல, அதில் சொல்லியிருக்கிற பொருளும் புரியல. எனக்கே புரியலங்கும் போது எனக்கு எப்படி இருக்கும்? நான் என்ன பண்ணேன், டெல்லியில் நைட்டு பார்த்தேன் ட்விட்டரில். கள்ளக்குறிச்சியில் நான் மக்களை சந்தித்த வீடியோ, அந்த வீடியோவுக்கு அவன் போகிற டெக்ஸ்ட் சரியாக இல்லை. நான் அது 1 மணி நேரத்துக்குள்ளேயே 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே நான் எடிட் பண்ணலாம். அதுக்கு மேலே போனால் எடிட் பண்ண முடியாது, கரெக்ஷன் பண்ண முடியாது. டெலீட் பண்ணிட்டு புதுசாக தான் போடணும். நான் டெலீட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி இந்த தம்பி இதை டெலீட் பண்ணிட்டார். அவ்வளவுதான். ஏன் போட்டாரு திருமாவளவன்? ஏன் டக்குன்னு எடுத்தாரு திருமாவளவன்? இதுக்குள்ள ஏதோ சூட்சுமம் இருக்கு. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு திமுக கேட்டுட்டு, அப்புறம் திமுக காரங்க மிரட்டினதுனால பயந்துக்கிட்டு திடீர்னு எடுத்துட்டாரு. என்னன்னா கதையை விடுறாங்க. அவன் மனசுல தோணுதெல்லாம் எழுத ஒண்ணுமே கிடையாது. அவன் போட்ட தம்பி இந்த டெக்ஸ்ட் சரியா இல்லை, நாம் திட்டுவேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டான். அதுக்குள்ளே மீடியாவில் பயங்கரமா ஃபயர் ஆனவனே அவன் பயந்தே போயிட்டான். என்னையா பண்றதுன்னு தெரியல. என்கிட்ட தொடர்பு எடுத்து இந்த பேசி நான் ஒப்புதல் தந்த பிறகு சாயந்தரம் 5:30 மணிக்கு போறான். இதில் என்னப்பா ஒன்றும் இல்லையே, தாராளமாக போடு. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, கடைசி மனிதர்களுக்கு ஜனநாயகம், எளிய மக்களுக்கு அதிகாரம் என்று மறைமலை நகர் மண்டல சிறப்பு செயற்குழுவிலே பேசிய உரையின் சுருக்கம் போடு. போட்டாங்க. அவ்வளவுதான். திருமாவளவன் பயந்துட்டாரு, பேக் அடிச்சிட்டாரு. நம்மளை பயமுறுத்துற அளவுக்கு இப்ப இங்க யார் இருக்காங்கன்னு தெரியல. ஏன் பயமுறுத்தணும்? எதுக்கு பயமுறுத்தணும்? நான் ஏன் பயப்படணும்? தரையில படுனாலும் படுப்போம், கட்டில படுனாலும் படுப்போம், கஞ்சி குடினாலும் குடிப்போம், சோறு சாப்பிடுனாலும் சாப்பிடு, எதுக்கும் தயாருங்கிற நிலையில தான் நம்ம பொது வாழ்க்கையில் இருக்கோம். இல்லை நான் பெரிய ஹைஃபையை தான் சாப்பிடுவேன், நான் மெத்தையில தான் படுப்பேன், ஏசியில் தான் படுப்பேன், இல்லைன்னா நல்ல தூக்கம் வராது, அப்படி டைப் கிடையாது. நாங்கள் நீ பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புனாலும் போவோம், போராடிக்கிட்டே இருப்போம். பார்லிமெண்ட் போகலைனாலும் போராடி கொண்டே இருப்போம், மக்களை சந்தித்து கொண்டே இருப்போம். எங்களுக்கு ரெண்டும் ஒண்ணுதான். பதவிக்காக நாம் பொது வாழ்க்கையில் இல்லை. கட்சியை தொடங்கும் போதே பதவிக்கு வரணும்னு ஆசைப்பட்டு எல்லாம் கட்சியை தொடங்குறாங்க. இதுதான் வழக்கம். கட்சி தொடங்கும் போதே தேர்தல் அரசியல் வேண்டாம் என்று சொன்னவன் திருமாவளவன்.